பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற கொஸ்டின், டாடா கேபிட்டல் லிமிடெட் a diversified non-banking finance company raised $400 million through which financial instrument? அதாவது சமீபத்துல இந்த டாடா கேபிட்டல் லிமிடெட்ங்கிற அந்த நிறுவனம் $400 மில்லியன் தொகையை எந்த கடன் பத்திரத்தை பயன்படுத்தி கடன் வாங்கினாங்க அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் இன்டர்நேஷனல் மார்க்கெட் பாண்ட்ஸ். இன்டர்நேஷனல் மார்க்கெட் பாண்ட்ஸ் தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். சரியா? இதை பத்தி சில இன்ஃபர்மேஷன், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the bond issues was the first of its kinds by a private sector non-banking financial company from India. அதே மாதிரி நான்-பேங்க் ஃபினான்ஸ் கம்பெனி, அதாவது நான்-பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி, பிரைவேட் செக்டார் நான்-பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவில் லான்ச் பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்றாங்க. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் யூஎஸ்டி பாண்ட் இஷ்யூன்ஸ் பை டாடா குரூப் கம்பெனி. அதே மாதிரி டாடா குரூப் ஆஃப் கம்பெனிக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இது போல இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் யூஎஸ்டி பாண்ட் இஷ்யூ பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல கடன் வாங்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்ததா இதோட டென்யூர், அதாவது மெச்சூரிட்டி பீரியட்னு சொல்றோம் இல்லைங்களா, 3.5 years. இது பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட் சீனியர் அன்செக்யூர்ட் ரெகுலேஷன் எஸ் பாண்ட்னு சொல்லுவாங்க. சரியா? அது என்ன ரெகுலேஷன் எக்ஸ் பாண்ட் அப்படின்னா என்னன்னா, இதை ஷார்ட் ஃபார்ம்ல ஆர்இஜி எஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்இஜி எஸ் பாண்ட்னாலும் ஒன்று தான், ரெகுலேஷன் எக்ஸ் பாண்ட்னாலும் ஒன்று தான். இந்த பாண்டுக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு எக்ஸம்டட் ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் த யூஎஸ்எஸ்சிசி. அதாவது நம்ம இந்தியாவில் எஸ்சிபிஐ இருக்கு இல்லைங்களா, செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கு இல்லைங்களா, செபின்னு சொல்லுவோம், எஸ்சிபிஐன்னு சொல்லுவோம். இது எப்படி நம்ம இந்தியாவுக்கு அபெக்ஸ் பாடியோ அதே மாதிரி யூஎஸ்க்கு இந்த செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் தான் வந்துட்டு அபெக்ஸ் பாடி. சரியா? இப்ப இவங்க கிட்ட இந்த பாண்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது பாருங்க, யூஎஸ்டி அதாவது யூஎஸ் டாலரை பேஸ் பண்ண பாண்டா இருந்தாலும் இவங்க கிட்ட இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனாலதான் இது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரெகுலேஷன் எக்ஸ் பாண்டுன்னு சொல்றோம். சரியா? இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், சரியா, வட்டி விகிதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.389%. சரியா? அடுத்ததா இந்த பாண்டுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் யூஎஸ் இன்வெஸ்டர், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இல்லாத அல்லது அங்க அந்த நாட்டை சாராத இன்வெஸ்டர் இருந்தும் இந்த பாண்டு மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கலாம். சரியா? இது பாருங்க, சோல்டு டு இன்வெஸ்டர்ஸ் இன் ஹாங்காங், சிங்கப்பூர் அண்ட் லண்டன். சரியா? இது முக்கியமா யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் யூஎஸ் இன்வெஸ்டர்கிட்ட இருந்து ஃபண்டை மொபிலைஸ் பண்றதுக்காக தான் இதை லான்ச் பண்ணிருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரில இதை லான்ச் பண்ணி ஃபண்ட் அந்த 400 மில்லியன் கடனை வாங்கியிருக்காங்க அப்படின்னா, 1 ஹாங்காங், 2வது சிங்கப்பூர், 3வது லண்டன். சரிங்களா? சரி, ஓகேங்க. இப்ப இது வரைக்கும் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்றதுதான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சரியா? அடுத்ததா இந்த வீடியோவை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா விசிட் பண்றீங்க அப்படின்னா, அதாவது நம்ம அருண் அகாடமி சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.